பள்ளிக்கூடம் போற இளம் பிள்ளைகள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தங்கச்சி தம்பிமார்களே கடும் கவனமாக இருங்க. பெற்றோர்கள் மிக முக்கியமாக உங்களோட பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா, நான் சொல்ல போற விஷயம் அவ்வளவு ஒரு மோசமான விஷயம். தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனைண்டா சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. தூக்கு தண்டனையில 6 பாடசாலை பிள்ளைகளும் இருக்கிறாங்கண்டா, மாணவர்களும் இருக்கிறாங்கண்டா, உங்களால நம்ப முடியுமா? சிறைச்சாலையினுடைய உயர் அதிகாரி ஒருத்தவங்க ஒரு விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுக்காக சில விஷயங்களை கதைச்சு அதில் அவர் என்ன சொல்றாருண்டா, 805 சிறைச்சாலையில் 805 பேர் தூக்கு தண்டனைக்காக காத்திருக்கிறாங்க. அதில் 5 பள்ளிக்கூடம் போற மாணவர்கள், 21 பெண்கள். இவங்க எல்லாருமே சாதாரண கைதிகள் இல்லை. எப்ப வேண்டுமென்றாலும் இவங்களோட உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியலாம். அதாவது தூக்கு தண்டனைக்காக காத்திருக்கக்கூடியவங்க சொல்றேன். அதை பார்க்கும்போது நம்மட நாடுதானா, இலங்கை நாடுதானா, ஒரு தடவைக்கு 3 தடவை செக் பண்ணி மறுபடியும் இது உண்மைதானான்ட்டு நிறைய தடவை செக் பண்ணி போட்டு தான் நான் கதைக்கிறேன். எனக்கு இதை பார்க்கும்போது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு 1976ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், 76ஆம் ஆண்டுக்கு முதல் தான் கடைசியா ஒரு தூக்கு தண்டனை ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதன் பிற்பாடு இலங்கை நாட்டில் இப்ப இது நடைமுறையில இல்லை. தூக்கு தண்டனை இருக்கு, ஆனா நிறைவேற்றப்படக்கூடிய அளவுல நடைமுறையில இல்லை. இருந்தாலும் எப்ப வேண்டுமென்றாலும் இது சாத்தியப்படலாம். அவங்களெல்லாம் பாவமான ஆக்களே இல்லை, அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஒரு விழாவில் கலந்து கொண்டு ஒரு விழிப்புணர்வாக கதைக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையினுடைய உயர் அதிகாரி சொல்றேன். அதை பார்க்கும்போது படுபயங்கரமா இருக்கு. ஆனா என்னைய பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்லுவேன் என்றால், உண்மையாகவே அவர்கள் போதைப் பொருளோ ஆக்கள் கடத்துறதோ கொலைகளோ மோசமான குற்ற செயல்களோட சம்பந்தப்பட்ட ஆக்களா இருக்கலாம். ஆனாலும் அவர்களினுடைய உயிரை எடுக்காம இந்த நாட்டையும் கட்டி எழுப்பி அவர்களுக்கு ஒரு மறு வாழ்க்கை ஒன்று திருந்தி வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு திட்டம் ஒன்று செயற்படுத்துறது தான் ஒரு சிறந்த அரசாங்கம், சிறந்த மனுஷன், ஒரு உலகையும் மனிதனையும் இந்த இயற்கையையும் இந்த எல்லாத்தையுமே நேசிக்கக்கூடிய ஒரு மனிதநேய அரசாங்கமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த இலங்கை நாட்டில் ஏதாவது ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த கதைக்கணும், ஆனா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும்னு கொஞ்சம் தேட போனோம்டா என்ன தெரியுமா அம்புடுறதெல்லாம் ஒரு போதைப் பொருளை கடத்தி இருப்பாங்க, ஆக்களை கொண்டிருப்பாங்க, பெரிய மோசமான பெண்கள் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை கேட்டா நமக்கே இந்த தலையெல்லாம் சுத்துண்டாப்பா. இதெல்லாம் கேட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. அதுதான் இலங்கையில இந்த நாள் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு விதத்துல என்ன சந்தோஷம், இவ்வளவு நிறைய பிரச்சனைகள் வெளியில பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் இந்த அரசாங்கம் எல்லாத்தையுமே துப்புரவு செய்யறாங்க, எல்லாத்தையுமே ஒழிக்கிறாங்க. இது போல சந்தோஷமா இருக்கு. ஆனா எத்தனை வருஷம் நாங்க இந்த நாட்டுல வாழ்ற வரைக்கும் ஒழிச்சு கொண்டே இருப்பாங்களோ தெரியல. ஆனா உங்க எல்லாருக்குமே தெரியும், நேற்றைய தினம் இந்த வெள்ளிக்கிழம பிரதேச சபைக்கு உள்ளிக்கே போய் யாருண்டே தெரியாத துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கியால சுட்ட அந்த பிரதேச சபையினுடைய தலைவர் இறந்துட்டு, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நேத்தே சஜித் பிரேமதாஸ் அவங்க அதை தட்டி கேட்டிருந்தேன். ஆனா இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சாமர சம்பத் உங்க எல்லாருக்குமே தெரியும், நல்லமா பருப்பு விழா அரசி விழா நல்லமான்னு கதைச்சு தமிழ் மக்கள் மத்தியில கொஞ்சம் பிரபல்யமான அந்த அவர் என்ன சொல்றாருண்டால், நான் பேயாக இந்த அரசாங்கத்தை என்னைய கொலை செய்தவங்களை நான் பழி வாங்குவேன், முக்கியமா இந்த அரசாங்கத்தை பழி வாங்குவேன் கதைக்கிறேன். எனக்கு அது புரியல, ஏன் இப்படி கதைக்கிறேன் பார்த்தா எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன விஷயம் என்றால், இந்த வெள்ளிக்கிழமை பிரதேச சபையினுடைய இந்த கொலை சம்பவத்துக்கு அரசாங்கம் சொன்ன பதில் என்னென்றால், உண்மையான அரசாங்கமாக இருந்தால் இந்த பதில் சொல்லியிருக்க கூடாது. ஆனா அரசாங்கம் சொன்னது, அவர் சாதாரணமான ஆள் இல்ல, பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்டால். அது மட்டும் இல்ல, அவருக்கு 6 வழக்குகள் இருக்குது. இது போல ஏகப்பட்ட குற்றங்களை தான் பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் விஜயை போல அமைச்சர் என்று நினைக்கிறேன் அவங்களோ அரசாங்கத்தினுடைய தரப்புல சொன்னாங்க. ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், நானும் இந்த அரசாங்கத்தை நேசிக்கிறேன், இந்த அரசாங்கத்தை அன்பு செய்கிறேன். இதுக்கு முதல் இருந்து எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத விஷயங்களும் இந்த அரசாங்கம் செஞ்சாலும் இந்த அரசாங்கம் கூறிய பதில் மிக தவறு. உங்களுக்கு நீங்க தானே சொல்றீங்க, அவங்க மிகப்பெரிய பாரிய பாதாள குழுக்களோட தொடர்பு பட்டவங்க, 6 வழக்குகள் இருக்குன்றீங்க, கொலை மிரட்டல் அது இது போதை பொருள் எக்கச்சக்கமானது. நீங்க ஆட்சிக்கு 1 வருஷ காலமாக ஏன் அவர் மீது சரியான முறையில சட்ட நடவடிக்கை எடுத்து உள்ளுக்கு போட இல்லை? நீங்க அதை செய்ய தவறிய காரணத்தினால இன்றைக்கு அவர் மக்கள் மத்தியில் அதிகாரத்துல இருக்கிறார் தானே. நீங்க சொல்றது உண்மையாக இருந்தா சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கணும். உங்களால சட்ட நடவடிக்கை எடுக்க முடியலண்டா. இப்ப மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியாத காரணத்தினால இதை சொல்றீங்களோன்ற கேள்வியும்
சந்தேகமும் வருது. இது நான் மட்டும் இல்லை, சமூக ஊடகங்கள்லாம் கதைக்கிற எல்லா 2 பக்கமும் அலசி ஆராய்ஞ்சு போட்டு தான் நான் கதைக்கிறேன். சரி, எப்படியோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இசாரா சம்பந்தியோட பிரச்சனையை கதைச்சு 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 சும்மா புளிச்சு போயிருச்சு. ஆனா இன்றைக்கும் ஒரு புதுசா ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கேன். இசாரா சம்பந்தி யாழ்ப்பாணத்துல இருந்து இந்தியாவுக்கு போறதுக்கு முதல் கிளிநொச்சிக்கு போயிருக்காங்க. கிளிநொச்சியில தங்கி இருந்து பதுங்கி இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்தையெல்லாம் வந்து செக் பண்ணும்போது எல்லாத்தையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா லேசா கசஞ்சிருக்கிறது என்னென்றால் துப்பாக்கி 2 துப்பாக்கி கைப்பற்றப்பட்டிருக்குது, வெடி மருந்துகள் கைப்பற்றப்பட்டிருக்குது. இது இல்லாமலும் மிக மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு இருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் மட்டும் வெளியே வந்திருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், குண்டு தாக்குதல்ல நிறைய தேவாலயங்கள்ல, நிறைய ஹோட்டல்ல நிறைய மக்கள், இலங்கை நாட்டில் அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. காலையில ஒரு சந்தோஷமா காலையில எல்லாருமே அந்த நாளை தொடங்கும் போது மோசமான ஒரு செய்தியாக இருந்தது. அந்த சம்பவத்தை செய்த நிறைய குற்றவாளிகள் இந்த கிளிநொச்சியில இருந்து இசாரா சம்பந்தியை பதுக்கி வச்சு தப்பிக்க வச்ச அந்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கு. இதே நபர் அவர்களையும் படகு மூலம் இதே மாதிரிக்கு தப்பிக்க வச்சிருக்கார் என்ற ஒரு விஷயமும் வெளியே வந்திருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்து கொண்டே இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குண்டா நான் இந்த காணொலிகளை கதைக்கிறத கைவிடுவோமான்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு, நாளைக்கு அப்படி மோசமான சம்பவங்களா இருக்குது. அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க கிடைச்சது. இனிமே இன்னும் நிறைய விஷயங்கள். ஆனா என்ன ஒன்றுண்டா, எனக்கு என்ன இந்த சலிப்பு தட்டுதுன்றால் மறுபடியும் அரசாங்கம் என்ன சொல்றாங்க, இதுக்கு பின்னுக்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர், மிகப்பெரிய ஒரு சூத்திரதாரி இருக்கிறாங்க. நாங்கள் மக்களுக்கு அடையாளப்படுத்துவோம், அவரை நாங்கள் காட்டுவோம், அது இதுண்டு. இது கேட்டு எனக்கு புளிச்சு போயிருச்சு. உண்மையாகவே இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் நம்புறேன். ஏதோ ஒரு மாற்றத்தை, ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. ஆனா இந்த கதையை கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்கய்யா. நீங்க சொல்ல வேணாம், செய்யுங்க. ஏன்டா இது கேட்டு கொஞ்சம் புளிச்சு போகுது. இது இன்னொன்று என்னென்றால், நீங்க கொழும்புக்கு போயிருப்பீங்க. கொழும்புக்கு போகும்போது இந்த வீதியோரங்கள்ல நிறைய சின்ன சின்ன கடைகள், வீதி நிறைய மக்கள் போவாங்க. ஒவ்வொரு ஒழுங்கை நீங்க கொழும்புல எங்க போனாலும் நிறைய மக்கள் வந்து போறது வரதை பார்க்கலாம். அங்க இந்த குடைகள் மாதிரி எல்லாம் போட்டு சின்ன சின்ன டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வீதியோரங்கள்ல கடைகள் இருக்கு. அந்த கடைகள் இவ்வளவு நாளும் எப்படி இருந்தாலும் எந்த மக்கள் இருந்தாலும் நீங்க செஞ்சிருக்கலாம், எந்த அரசாங்கத்திலையும் நீங்க அதெல்லாம் வந்து தொழில் செஞ்சிருக்கலாம், ஒரு சிக்கலும் இல்லை. ஆனா இந்த அரசாங்கத்துல கொழும்பு மேயர் அக்காச்சி என்ன சொல்லியிருக்காங்க என்றால், இனிமே அது செய்யறதுக்கு அனுமதி தரமாட்டேன். இந்த நாடு அழகான நாடு, கொழும்பு நகரம் அழகான நகரம், அந்த நகரத்தை இவ்வளவு மோசமாக வச்சிருக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படவே முடியாதுன்னு ஒரு விஷயம் ஒன்றை சொல்லி அதிரடி நடவடிக்கை அது எல்லாத்தையுமே வந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க போறோம். அதனால நீங்க முன்னாயத்தமாக இருங்கன்ற ஒரு விஷயம் உண்டு மேயர் அக்காச்சி சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அந்த கடைகள் 1-2 இருக்கான்னு கேட்டீங்கன்னா 1-2 ஆயிரக்கணக்கான கடைகள் எக்கச்சக்கமானது இருக்கு. அவங்கெல்லாம் அவங்களோட ஆதங்கத்தை என்ன சொல்றாங்கன்றா, எங்களுக்கும் விருப்பம், இந்த தலைநகரம், இந்த நாடு நீங்க அழகா மாத்த போறீங்க, அழகா செய்ய போறீங்க, சூப்பர். ஆனா அவங்க என்ன சொல்றதுன்றால், இவ்வளவு காலமாக நாங்கள் தொழில் செய்து பழக்கப்பட்டு இதே இடத்துல இருந்த நாங்கள் திடீரென்று போங்கண்டா எங்க போறது? அதனால ஒரு மாற்று திட்டத்தை செஞ்சுதாங்க. நாங்க எங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துல தொழில் செய்யறதுக்கு ஒரு இடத்தையோ எதையோ ஒரு இடத்தை ஒதுக்கி தந்து எங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று செஞ்சுட்டாங்க. திடீரென்று போங்கண்டீங்கடா, எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, குடும்பம் இருக்குது, நாங்க என்னத்தை சாப்பிட்றது, என்ன துளைக்கிறது, இது போல அவங்களோட ஆதங்கத்தை வைக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நடவடிக்கை கட்டாயம் எடுப்பாங்க அக்காச்சி, மேயர் அக்காச்சி. ஆனா இவங்க சொல்ற விஷயத்துக்கு காது கொடுத்து கேட்டு ஏதாவது மாற்று நடவடிக்கைகள் அவங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்களான்னு கேட்டா அது என்னைய பொறுத்த மட்டும் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அதையும் அரசாங்கம் கவனத்தில் எடுக்கணும். ஆனா இந்த வெலிகம பிரதேச சபையில துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இறந்து போன அந்த நபரினுடைய விஷயத்துக்கு அரசாங்கம் கூறிய பதில் என்னைய பொறுத்த மட்டும் மிக மிக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. அவங்க சொல்றது உண்மையாக இருக்கலாம். அந்த பிரதேச சபையினுடைய தலைவர் ஒரு பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்ட நபராக இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லல. அரசாங்கம் ஒரு பொய்யான விஷயத்தை சொல்ல போறது இல்லை. ஆனா அரசியல்ன்றதே மிக பொய்யான விஷயம்தான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னால், அப்படி ஒரு மோசமான நபருண்டா இந்த 1 வருஷ காலமாக நீங்க என்ன செஞ்சீங்க, என்னத்தை பார்த்து கொண்டிருந்தீங்க? அதான் என்னுடைய கேள்வி. இந்த 1 வருஷ காலத்துல மக்கள் ஓட்டு போட்டு உங்களோட அரசாங்கத்தை தெரிவு செஞ்சிருக்காங்க. மக்களுக்கு செய்யற உண்மையான விசுவாசம் இதுதானா? 1 வருஷ காலமாக ஒரு குற்றவாளி பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்ட நபருண்டா அவர் அரசியல் உள்ளுக்கு வந்துட்டே, அதுவும் பிரதேச சபைக்கு தலைவரா வந்துட்டேண்டா நீங்க வாய் பார்த்துட்டு இருப்பீங்களா? அவர் போதைப் பொருளோட சம்மந்தப்பட்டிருக்கார், பாதாள குழுக்களோட சம்மந்தப்பட்டிருக்கார், கொலை மிரட்டல் சம்மந்தப்பட்ட வழக்கு இருக்கு, அந்த வழக்கு இருக்கு, இந்த வழக்கு இருக்குன்னு சொல்றீங்கடா. ஏன் நீங்க சரியான நடவடிக்கை எடுத்து அவருக்கு சிறை வாழ்க்கையை கொடுக்க இல்லை? அப்ப பாக்குற மக்கள் எங்களுக்கு எப்படி தோணும்? அரசியல்வாதியாக வந்தா
ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த பதவிக்கு வந்தா என்ன குற்றம் செய்தாலும் தப்பிக்கலாமான்ற கேள்வி வரும் தானே. அதனால இந்த மாதிரியான பதில்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில்களாக கேட்டா சாதாரணமாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா அதை அலசி ஆராய்ஞ்சி ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது சரியான பதிலே இல்லை. அதனால நீங்கள் ஒரு குற்றத்தை ஒப்புக்கொண்டே ஆகணும். அது குற்றவாளியாக இருந்தாலும் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கணுமே தவிர தண்டனையை பெற்றுக் கொடுக்கணுமே தவிர யாருண்டே தெரியாத ஒரு நபர் வந்து சுட்டு கொண்டுட்டு போறதுக்கு அது மிக மிக நாட்டினுடைய சுதந்திரத்துக்கும் நாட்டு மக்களினுடைய பாதுகாப்புக்கும் நாட்டுக்கும் ஆரோக்கியம் இல்லைன்றது என்னுடைய உண்மையான ஜெனிவனான என்னுடைய கருத்து. நான் கதைக்கிறதுல தவறுகள் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க மக்களே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த அரசாங்கத்தை நானும் நேசிக்கிறேன், நானும் அன்பு செய்கிறேன். காரணம் என்னென்றால் இதுக்கு முதல் செய்யாத அரசாங்கங்கள் செய்யாத விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்யறாங்க. அதுக்காக சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளினுடைய வார்த்தையெல்லாம் இல்லை. நீங்களும் மனுஷர், நீங்களும் தவறான விஷயங்களை செய்யலாம், பொறுப்பற்ற பதில சொல்லலாம். அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களை போல, நான் ஊடகமெல்லாம் இல்லை, ஆனாலும் ஒரு சமூகத்துல வந்து ஏதோ ஒரு விழிப்புணர்வை பதிவு செய்யக்கூடிய நபராக இருக்கும்போது கட்டாயம் நான் சொல்லித்தான் ஆகணும். நன்றி சொந்தங்களே, பிள்ளைகளே, தங்கச்சிமார்களே, பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளை மிக மிக கவனமாக இருங்க. போதை பொருள் எங்கட சமுதாயத்தையும் எங்கட தேசத்தையும் எங்கட குடும்பத்தையும் எங்கட சொந்தங்களையும் எங்கட மக்களையும் அழிச்சு ஆட்கொண்டு இருக்கு. அரசாங்கம் காப்பாற்றும், அரசியல்வாதிகள் காப்பாற்றுவாங்க, பாதுகாப்புத்துறை காப்பாற்றும், காவல்துறை காப்பாற்றுவாங்க, ராணுவம் காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சு கொண்டெல்லாம் இருக்கிறதெல்லாம் விட்டு போட்டு பெற்றோர்களே நீங்க உங்களோட பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு அறிவை ஊட்டுங்க. சுயமா சிந்திச்சு இந்த அரசியல் கேம்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த போதைப் பொருள்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது, போதைப் பொருள் பாவிக்கிறவங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, நாங்கள் எப்படி இந்த சமுதாயத்துல வாழ்றது, இது எல்லாத்தையுமே தெளிவையும் அறிவையும் சின்ன வயசுல இருந்து ஊட்டி வளர்த்தாதான் இந்த இலங்கை என்ற தேசத்துல வாழலாம். இல்லைண்டா இந்த இலங்கை தேசத்துல வாழ்றத மறந்துருங்க. நன்றி சொந்தங்களே, நன்றி.